சென்னை வியாசர்பாடியில் வழக்கறிஞர் ரவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வேப்பேரியில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த இடத்தில் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா இருக்கிறார். ஐஸ்வர்யா, எத்தகைய போராட்டத்தில் தற்போது வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? திவ்யா, அதாவது நேற்றைய தினம் வியாசர்பாடி பகுதியில் வழக்கறிஞர் ரவி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து தற்போது எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது முன்பு இந்த வெட்டி கொலை செய்யப்பட்டவர்களை வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திவ்யா, ஐஸ்வர்யா, இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேரை தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க. அவங்கள நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு கண்டிப்பா சிறையில் அடைப்போம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த போராட்டம் பண்ற இந்த வழக்கறிஞர்கள் என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறாங்க? அதாவது மணிமாறன், அதாவது கடந்த வியாசர்பாடியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களில், அதாவது நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் கடந்த 2 நாட்களில் மட்டும் 3 கொலைகள், அதாவது ஒரு மாதத்தில் 4 கொலைகள் என அந்த பகுதியில் நடைபெற்றுள்ளது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வழக்கறிஞர்கள் மீதான அந்த படுகொலை சம்பவம் அதிகரித்துள்ளது. அதனால் காவல்துறை அந்த பகுதியில் போதுமான பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதனை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிட்டு இந்த போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் தற்போது இந்த சம்பவம், அதாவது கடந்த மாதமாகட்டும் இந்த மாதமாகட்டும் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்கதையாக இருக்கிறதுனால இவர்கள் மீது, அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தவிர்த்து வழக்கறிஞர்கள், அதாவது போராட்டத்தில் ஈடுபடும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுப்போம் உள்ளிட்ட சட்ட திருத்தத்தையும் ரத்து செய்ய வேண்டும், மாற்றமை கோரிக்கைகளை முன்வைத்து தற்போதான இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மணிமாறன், தற்போது வழக்கறிஞர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை வியாசர்பாடியில் வழக்கறிஞர் ரவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வேப்பேரியில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த தகவல்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.